ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 29/3/2025, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா, அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு, அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம். சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள். கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும். நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும், சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும், செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும், புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும், குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும், சுக்கிர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும், சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது. இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது. இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும், ராகு கேது பயிற்சி. அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த 2.5 வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு. எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆயிரும். ஆனால் மற்ற 7 கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு. ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லை. பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதற்கு பெயர் தான் பயிற்சி. அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு. அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு, அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 4 கிரகங்கள். அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான். 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார். அதிகம் அவர் தான். அப்புறம் ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை, ப்ரெஸ், மீடியா, கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம். இப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்தனால் 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கிறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான், அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார். அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே. அப்பேற்பட்ட இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு, இந்த 2.5 வருஷம் கழிச்சு தான். இப்போ இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது, என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும், கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் இது போன்ற நல்ல நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுண்டு மேற்கொண்டு நேயர்களே, நாம் பார்க்கறது அப்படிங்கிறது இது பொதுப்படையான ஒரு பலன் தான். இதுவே தான் நமக்குங்கிறது முடிவு பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மேஷராசின்னு எடுத்துட்டால் அதில் நீங்கள் மட்டும் பிறக்க கிடையாது. உங்களை மாதிரி பல கோடி பேர் லோகத்தில் இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் இது ஜென்ரலான பலன் தான். அது போக அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகம், நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக கணிக்கப்பட்ட நம்ம ஜாதகம் தான் நமக்கு 100க்கு 100% நமக்கு நன்மையை தரும். நம்ம என்ன தொழில் பண்ணலாம், என்ன படிக்கலாம், எப்போ இது பண்ணலாங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இது பொதுவான காம்பவுண்டு மாதிரி, அது சொந்த வீடு மாதிரி.
அப்படி சொந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம ஒரு முக்கியமான முடிவுகளும் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அப்படி சொந்த ஜாதகம் அப்படின்னு பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் கீழே ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது 9865098370 அப்படிங்கிற எண் அதில் ஸ்க்ராலிங் ஆகும். அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பக்கூடிய அன்பர்கள் தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முழுமையான சொந்த ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக கணித்து பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொள்ள கூறிக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளையும் நம்ம விரிவான பலன்களை காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகின்ற 29/3/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி அப்பாடா அப்படின்னு கோரலாம். உங்கள் ராசியில் தான் இவ்வளோ நாள் 2.5 வருஷம் உட்காந்து தலையில் உட்காந்து ஆட்டி படைச்சிருந்தார், ஜென்மச்சனியாக இருந்து. என்றைக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 29/3/2025 பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை சனி பகவானாகப்பட்டவர் உங்கள் ராசியை விட்டு மீன ராசிக்கு பக்கத்து ராசிக்கு போயிடுறார். கவலைப்பட வேண்டாம். ஓரளவு கஷ்டங்கள் குறையும். இருந்தாலும் முழுமையாக குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2ஆம் இடம் வரக்கூடிய இடம் 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். அது நன்மையை செய்யுமான்னு பார்த்தா செய்யாது. கடைசி 2.5 வருஷம் 7.5 சனி உங்களுக்கு. அப்போது இந்த சனி பகவான் 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறாருங்கிறத 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் தன்னுடைய ஓலைச்சுவடிகளில் எழுதினார். அதாவது புலிப்பானை சித்தர், போகர், பாம்பாட்டி சித்தர், இந்த மாதிரி நிறையா சித்தர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் கணிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதைத்தான் எடுத்து நம்ம விளக்க உரையாக பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் பொழுது பாதச்சனி வரும் காலத்திலே என்ன ஆகுது? பணம், பிள்ளை இவற்றின் நாசம் எடுத்தோடனே போடுறார். பொருளாதார விரயம், சேமிப்பு கரையும், வருமானம் குறையும், பணத்திற்கு கஷ்டம், பிள்ளைகளால் பிரச்சனை, வாரிசுகள் மூலம் கஷ்டம், வாரிசுகளால் தொல்லை, குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிப்பு, மருத்துவ செலவு, இல்லை அவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வர்றது, இதெல்லாம் நடக்கும். கிரிக்கெட் விளையாடுவேன், ஏதோ ஜன்னல் டபார்னு உடைப்பான், அவங்க சண்டைக்கு வந்துடுவான், அதுக்கு பஞ்சாயத்து பண்ணணும். இந்த மாதிரி சின்ன உதாரணம். இந்த மாதிரி பிள்ளைகளால் பிரச்சனை, வாரிசுகளால் பிரச்சனை. ரூபம், சுகம் இவையற்ற சரீரம் உடையவன். இப்படி எப்படி போட்டிருக்காரு? ரூபம்னா அழகு, சுகம்னா சந்தோஷம். அழகு போயிடும், நம்ம உடம்புல சந்தோஷங்கிறது போயிடும். இவை இல்லாத ஒரு உடம்பை உடையவன், சரீரத்தை உடையவன். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. மனதில் மகிழ்ச்சி இருக்காது, முகத்தில் தெளிவு இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு சரீரத்தை உடையவனாக இருக்கும். நம்ம உடம்புல மிடுக்கு பலம், அதாவது அந்த பார்த்தாலே ஒரு கம்பீர தோற்றம்ங்கிறது போயிடும். பதி குலைந்து நிற்க செய்வாங்க. நல்லா குழஞ்சு போய் பார்த்தாலே சொங்கி மாதிரி சாப்பிட்டு 10 நாள் ஆன மாதிரி தெரியும். வித்தை முதலிய நற்குணங்களால் சம்பாதிக்கப்பட்ட நம்மளுடைய வித்தை, பெயர், புகழ், நம்மளுடைய படிப்பினால் சம்பாதித்து சேமித்து வச்சுருந்த அந்த பணங்காசு பூரா அழிஞ்சு போயிடுமா 2ஆம் இடத்துல சனி வந்தால். மூங்கில் இலையில் தண்ணி விழுந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி சேமித்து வச்ச காசெல்லாம் பட்டும் படாமல் ஓடிடுமா. பணச்செலவு அதிகரிக்கும். 2ஆம் இடத்து சனி கும்பராசிக்கு பணச்செலவுகளை அதிகமாக கொடுக்கும். பலவித துன்பங்களை ஏற்படுத்துவார்னு யவனேஸ்வரர் சொல்கிறார். பலவித துன்பம், இதுதான் துன்பம்னு சொல்ல முடியாது. எங்கே போனாலும் துன்பங்கள் அதிகரிக்குது. அழகு போயிடும், வசதி போயிடும், பலவீனமாக மாறிடுவோமா, பலவீனம் அடைவர். மற்றவங்கள்டிருந்து வாங்கக்கூடிய தனத்தையும் தொலைச்சிருவோமா. யாராவது இருந்தாப்பா சரி கஷ்டப்படுறேன், நல்லா அந்த காலத்தில் எனக்கு கொடுத்துருக்கேன், இப்போ கஷ்டப்படுறேன், இதை வச்சு பொழைச்சிக்கோன்னு கொடுப்பானா, அதையும் தொலைச்சிருவோமா. நமக்கு உதவாதான். அதுவும் யாரோ பிடுங்கின்னு போயிடுவாங்க, அதுவும் உதவாது. தனஹானி, பணத்துக்கு கேடு, துக்கம், அதிக துக்கம், துயரம், துன்பம், விபத்து, இதெல்லாம் நடக்குமா யாரோ ஒருத்தர் குடும்பத்தில். துக்கம்னாலே மனக்கவலை, புரிஞ்சுக்குங்க. விபத்து, குடும்ப ஜன விரோதம்,
கடந்த 5 ஆண்டு காலம் சக்கையாக பிழியப்பட்டு தள்ளப்பட்ட உடல் இது. அதான் சொல்கிறேனே, கடைசி 2.5 வருஷம் சனி, 5 வருஷமாக சனி போட்டு பெண்டை நிமித்தியிருக்கார். பணச்செலவு, குடும்ப கவலை. சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் சுபகாரியங்கள், பணவரவு, உத்தியோக உயர்வு, நன்மைகள் நடக்கலாம் கடைசி 2.5 வருஷத்தில். அப்போ என்ன பண்ணணும்? பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்திருந்தால் 2ஆம் இடத்துல சனி, கடைசி 2.5 வருஷம் பாதச்சனி. இதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. இந்த கஷ்டத்திலேருந்து விடுபடணும்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் இந்த கஷ்டங்கள் பட வேண்டியது இல்லையா. நல்ல நன்மைகளும் போட்டிருக்காங்க. எதிர்பாராத தனவரவு, குடும்பம், உத்தியோக அமைப்பு, பொருளாதார உயர்வு. அப்போ சொந்த ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சனி பயிற்சி நமக்கு எப்படி இருக்குன்னு. சொந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பதிவில் கீழே என்னுடைய ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் ஓடின்னு இருக்கும். அந்த நம்பர், அதாவது 9860598370, இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த சனி பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்கா இல்லை பரிகாரம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது அவசியம் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணிட்டு இந்த சனி பயிற்சியின் மூலமாக சகல நன்மைகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.